கஸ்டமர் கீழே தூக்கி அடிச்சதுனால டிஸ்பிளே போயிடுச்சு. இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 9C. இது டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரிச்சு டிஸ்பிளே மாத்திரலாம். இந்த மாடல் மட்டும் பேக் டோர் ஓப்பன் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ வேற வழி இல்லை, ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ பொறுமையா டோரை ஓப்பன் பண்ணிட்டு, சொல்ல மறந்துட்டேன், ஃபிங்கர் பிரிண்ட் பஞ்சாயத்து தராம கொஞ்சம் சேஃபா பொறுமையாக எடுத்துக்கலாம் பேக் டோரை. இது மெயினாக கீழேயும் கழட்ட வேண்டியது இருக்கும், ஏன்னா கீழேயும் ஸ்டிப் வரதுனால. அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட புது டிஸ்பிளே இருக்குது, அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்டிப்பை மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அவ்வளோதான், நினச்ச மாதிரியே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பேக் சைடு வச்சு செக் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஓல்டு டிஸ்பிளே கழட்டிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கழட்டுறதுக்கு, ஏன்னா ஃபுல்லாக பேஸ்ட்டாக இருந்தது. கழட்டிட்டு நம்ம ஃப்ரேமை க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், புது டிஸ்பிளே மாட்டி பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பேக் பண்ணிக்கலாம். புது டிஸ்பிளே மாட்டுறது மட்டும் இல்லை, மாட்டிட்டு பக்காவாக எல்லா ஸ்டிப்பையும் மாட்டிக்கணும். இல்லை அப்படின்னா திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ ஸ்டிப் எல்லாமே பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமு, பேக் டோர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முக்கியமாக ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இருந்த மாதிரி டோர் எல்லாத்தையுமே போட்டுட்டு பக்காவாக ஃபிட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் டெய்லி நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பை பை.